மஹிந்த ராஜபக்சவில கை வைக்கிறதுக்கு முன்னர் இவரில் ஒரு கால் கை வச்சு பார்ப்பதனோடு இதுக்குள்ளால கிடைக்கின்ற அனுபவங்களுக்கூடாக மஹிந்த ராஜபக்சவை நோக்கி நகரலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிச்சிருக்கலாம். ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அந்த பிரபுத்துவ குடும்பம் வேணுமென்றா பணத்தை இழக்கும் சுயமரியாதை ஒரு நலம் இழக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரம் அந்த விலங்கிட்ட படமே அவருடைய பிரதிமைக்கு ஒரு பலத்தாடியாக இருந்திருக்கிறது. குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விடுதலை செய்யாமல் அவருடைய உடல்நிலை இந்த விவகாரத்தை காரணமாக காட்டித்தான் படம் ஒடுக்கப்பட்டது. ஆகவே அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் இன்னமும் விடுவிக்கப்படாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. எதிர்கட்சிகளுக்கு பயம் என்னென்று சொன்னால் நாளைக்கு தங்கள் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. அரசியல் பழிவாங்கல் என்று முழுமையாக கூறிவிட முடியாது. அரசியல் தேவை ஒன்று தேசிய மக்கள் சக்திக்கு இருந்திருக்கலாம். ஏனென்றால் பட்டலந்த படுகொலைக்கு பிரதானமான காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. ஜேவிபி இயக்கத்தைச் சேர்ந்த பலர் மரணிப்பதற்கு காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருந்திருக்கலாம். ஆனாலும் இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தார்கள், ஊழல் ஒழிப்பை தாங்கள் ஒரு செயல் திட்டமாக முன்னெடுப்போம் என்று சொல்லி. அப்போ ஏற்கனவே அவர்கள் இன்னும் பெரிய கை இருக்குது மஹிந்த ராஜபக்சவில். மஹிந்த ராஜபக்சவில் கை வைக்கிறதுக்கு முன்னர் இவரில் ஒரு கால் கை வச்சு பார்ப்பதனோடு இதுக்குள்ளால கிடைக்கின்ற அனுபவங்களுக்கூடாக மஹிந்த ராஜபக்சவை நோக்கி நகரலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா மஹிந்த ராஜபக்சவில் உடனடியாக கை வைப்பது பெருந்தேசியவாதத்தோட முரண்பட வேண்டிய ஒரு சிக்கல் ஒன்றை உருவாக்கும். அவை அந்த அச்சம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் இவருக்கு ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிங்கள சமூகத்தினுடைய உயர் பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த பிரபுத்துவ குடும்பம் வேணுமென்றா பணத்தை இழக்கும் சுயமரியாதை ஒரு நலம் இழக்க விரும்ப மாட்டார்கள், அதை சகிச்சு கொள்ள மாட்டார்கள். அப்போ இன்றைக்கு மிஸ்டர் கிளீன் என்கின்ற அந்த பிரதிமைக்கு விழுந்த அடியாகத்தான் உண்மையில் ரணில் விக்ரமசிங்காவினுடைய விழுந்த அடியாகத்தான் அந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய கைது இடம்பெற்றிருக்கிறது நான் நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம்தான் அவருக்கு விலங்கிட்டு கொண்டு சென்றார்கள். அந்த கொஞ்ச நேரம் அந்த விலங்கிட்ட படமே அவருடைய பிரதிமைக்கு ஒரு பலத்தாடியாக இருந்திருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அந்த அதிர்ச்சி, அந்த உணர்வு அதிர்ச்சி தான் அவருக்கு அவருடைய நோயை அதிகரிச்சிருக்கிறது என்ற கருத்தும் இருக்கின்றது. அந்த கருத்திலேயும் உண்மைகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இதில் அவரை பிணையில விடுதலை செய்யக்குள்ள கூட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விடுதலை செய்யாமல் அவருடைய உடல்நிலை விவகாரத்தை காரணமாக காட்டித்தான் பிணம் ஒடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் இன்னமும் விடுவிக்கப்படாத அல்லது அதை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த செயற்பாடு நடைபெறாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. இதிலே அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உண்மையில் இதை விட பெரிய குற்றச்சாட்டுகள் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக இருக்கிறது. மத்திய வங்கி பிணமுறி குற்றச்சாட்டு, பட்டலந்தா குற்றச்சாட்டு. ஆனால் அதற்கான ஆதாரங்களை சேகரிப்பு என்பது கொஞ்சம் கடினமானது. இது முழுக்க ஆவணங்களாக இருக்கிற ஆதாரங்கள். ஜனாதிபதி செயலகத்திலே அனைத்துமே ஆவணங்களாக இருக்கிற ஆதாரங்கள். அப்போ ஆதாரங்களை சேகரிக்கிறது வேலை இலகுவானது. அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இலகுவான ஒன்றை எடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதை விட அரசியல் தேவை வேறு தேவையும் தேசிய மக்கள் சக்திக்கு குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஒரு சூழ்ச்சி அரசியலை மேற்கொள்கின்றவர் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கு. அவர் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தங்களுடைய அரசாங்கத்தை பலவீனப்படுத்தி போடுவாரா என்கின்ற ஒரு அச்சமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருந்திருக்கலாம் என்றே நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் எல்லாம் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தன. ஆனாலும் மக்கள் மத்தியில இருந்து பெரிய எதிர்ப்பு வந்ததாக கூறிவிட முடியாது. எதிர்கட்சிகளுக்கு பயம் என்னென்று சொன்னால் நாளைக்கு தங்கள் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. அவை அதற்கு முன்னரே ஒரு பெரிதாக இது எடுத்து
இதனை பெரிதாக்குவதன் மூலம் தங்கள் மீது இது தொடர்பு இதுவாறான குற்றச்சாட்டுகள் பாயாமல் தடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் அவர்களிடம் இருக்கின்றது. எல்லிபி அரசாங்கம் முதல்ல நக்கண்டிகள் போகல, முதல் அதிகாரிகளில் கை வைச்சார்கள், அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர்மாரில் கை வைச்சார்கள், இப்போதான் ஜனாதிபதியில் கை வச்சிருக்க பெரிய தலைவர்மாரில் கை வைக்கிறார்கள். அவை இதை படிப்படியாக இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதில் பல்வேறு தடங்கல்கள் எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவையொன்று அவர்களுக்கு இருக்கிறபடியாலையும் தங்களினுடைய நோக்கத்துக்கேற்ப அரசியலை கொண்டு போக வேண்டிய தேவை இருப்பதனாலேயும் அவர்கள் இந்த விடயத்தில் உறுதியாக இருப்பார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். அவர்கள் அதுக்கேற்ற வகையில் நிர்வாக கட்டமைப்புகளையும் ஒழுங்கமைக்கிற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக போலீஸ் சேவையில் உயர் அதிகார பீடங்களில் தங்களுக்கு சார்பானவர்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆகவே இது எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்த முனையலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.